கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பவுலப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 13 வசனம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, உங்களுடைய இரட்சிப்புக்குரிய வசனமாகிய சத்திய வசனத்தை நீங்கள் கேட்டு, உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷம் என்ன என்பதை குறித்து நீங்கள் கேட்டு அதில் விசுவாசம் வைத்த பொழுது பரிசுத்த ஆவியினால் நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷம் என்ன? பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இரட்சிப்புக்குரிய சுவிசேஷம் என்ன என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12 வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே மனுஷருக்கிடையே அவருடைய நாமமல்லாமல் வேறொரு நாமம் சொல்லப்படவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அவராலே அன்றி ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கும் இல்லை. வானத்தின் கீழ் மனுஷருக்கிடையில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் சொல்லப்படவில்லை. இயேசு மாத்திரமே ஒரு மனிதனை பாவத்தில் இருந்து ரட்சிப்பை அவனுக்கு கொடுக்க முடியும். மரண ஆக்கினையில் இருந்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களை பாவத்தில் இருந்து விடுவிப்பார் என்று வசனம் சொல்கிறது. இது மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற யோசேப்பு 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருந்தது. ஆனால் அவர்கள் கூடி வரும் முன்னே மரியாள் கர்ப்பவதியானாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் அவள் கர்ப்பவதியானாள். அவள் பரிசுத்தாவினால் கர்ப்பவதியாகி அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா. அவர் தமது ஜனங்களை பாவத்தில் இருந்து விடுவிப்பார். பாவத்திலிருந்து விடுவித்து அவர்களை நரக ஆக்கினையிலிருந்து ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாலே அன்றி ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழில் மனுஷருக்கிடையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 16 வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் பரலோக ராஜ்யத்தை அடையும்படியாக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வானத்தின் கீழே மனுஷருக்கிடையில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் சொல்லப்படவே இல்லை. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட, பாவத்திலிருந்து விடுதலையாக, பரிசுத்தமாய் வாழ இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு நாமம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மனம் திரும்புதல் தேவை. நாம் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில் இருந்து மனதை கிறிஸ்துவிലേക്ക് திருப்பி, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எனக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். தேவன் பூமியில் மனுஷனாய் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனம் சொல்கிறது, தேவ பக்திக்குரிய ரகசியம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த வார்த்தை மாம்சம் இரத்தமாகி பூமியிலே
வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சம் இரத்தமாய், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சம் இரத்தமாய் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களையும் நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, பரிசுத்தமாய் வாழும்படியாக, உலகத்திற்கு வெளிச்சமாய் வாழும்படியாக தேவன் பூமியில் மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி ஒவ்வொரு மனிதனை, உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனையும் பாவத்தில் இருந்து மீட்டு கொண்டார். ஆனால் ஒன்று செய்ய வேண்டியது, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது, அவர் எனக்காக தான் இந்த கல்வாரி சிலுவையிலே இவ்வளவு பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார், அதை சகித்து கொண்டார் என்று நீங்கள் விசுவசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டு மரண பரியந்தம் உங்களோடு கூட இருந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அவர் உங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் அனுப்பி உங்களை பரிசுத்தமாய் நடத்தி அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் பரலோக ராஜ்யத்திலே உங்களை பரலோக ராஜ்யத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்துவார், உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து, பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதும் பொழுது, உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம், கல்வாரியிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய சுவிசேஷம். அவரை நீங்கள் விசுவசித்த பொழுது பரிசுத்த ஆவியானவரை தேவன் உங்களுக்குள் அனுப்பி உங்களை இன்றை வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார் என்று பவுல் எபேசியருக்கு எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரிகளே, வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவில் விசுவாசம் வையுங்கள், அவர் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரலோக ராஜ்யத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். தேவன் இந்த வசனத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.